இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஏ மற்றும் பி அப்படின்னு நம்மகிட்ட 2 நம்பர் இருக்குது. ஸோ அதோட எல்சிஎம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏபின்னு இதுக்கெலாம் ஒரு எல்சிஎம் இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிப்போம். எல்சிஎம்மோட வேல்யூ ஏ அப்படின்ட்டாங்க. ஏபியோட எல்சிஎம் வந்து ஏவான். ஓகே, பிசின்னு ஒரு 2 நம்பர் இருக்குது. ஸோ அதோட எல்சிஎம் வேல்யூ பார்த்தீங்கன்னா பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிசின்னு ஒரு 2 வேல்யூ, அதோட எல்சிஎம் வந்து பி. ஓகே, ஸோ அதையும் எழுதிக்கிறேன். எதுக்கு இது கொடுக்குறாங்கன்னே தெரியல இல்லையா. அடுத்து சி மற்றும் ஏ, கடைசியாக சிஏன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதோட எல்சிஎம் என்னன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரொம்பவே சிம்பிள். இது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணியே இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நான் வந்து பியை வந்து 1ன்னு வச்சுக்க போகிறேன், ஏ வந்து 2ன்னு வச்சுக்க போகிறேன். இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு வச்சு பாருங்கள். 2ன்னு வருமா? 1 2 மணி 2ஆல் போட்டால் 2 வந்துருச்சு. அவன் ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட் ஃபுல்ஃபில் ஆகிட்டா. 2ங்கிறது ஏ தானே? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், மறுபடியும் இங்கே 1 வச்சா கீழேயும் 1 தான் வைக்கணும். ஓகேவா? ஸோ 1 வச்சுட்டேன். இப்போ எனக்கு இங்கே எந்த நம்பரை போட்டால் நமக்கு எல்சிஎம்மும் 1 வரும் அப்படின்னா, 1ங்கிற அதே நம்பரை போட்டால் மட்டும்தான் எல்சிஎம் 1 வரும். சரிங்களா? வேறு நம்பர் போட்டால் வராது. அப்போ 1ன்னு போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்தா எனக்கு என்ன வரும்? எல்சிஎம் 1ன்னு வருமா? ஸோ 2 கான்செப்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். நீங்களாக கெஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ சிக்கு பதிலாக 1, ஏக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிங்க. 2 தான் வரும். 2 என்னது? ஏ தானே? அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே. இந்த கொஸ்டினில் பி என்பது ஒரு பகா எண் எண்ணில் சொல்லி கொடுத்துருக்காங்க. பி வந்து ஒரு பகா எண். நம்மளே ஒரு பகா எண் சூஸ் பண்ணிப்போமா? பிக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்? 3ன்னு வச்சுக்க போகிறேன். பி = 3. அப்படி இருக்கும்போது பி + 1 என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். ஏன்னா 3 + 1 4 தானே. அப்போ பி + 1க்கு பதிலாக 4 ஆகிய எண்களின் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 எண்களோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போது 3 4ன்னு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3ஆல் போட்டால் 1 4, மணி 4ஆல் போட்டால் 1 1. அப்போது 3 2 பெருக்குனா 12. இப்போ பாருங்களேன், நமக்கு வந்து பியோட வேல்யூ 3ன்னு தெரியும், பி + 1ஓட வேல்யூ 4ன்னு தெரியும். இது 2 பெருக்குனா ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் வந்துடுது. அப்போ பியையும் பி + 1ஐயும் பெருக்குனா எல்சிஎம் வருது. அப்போ பி × பி + 1 அப்படிங்கிறது ஆன்சர். அப்படி இல்லைனா கூட ஆப்ஷனில் பிக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் 12ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா?